வேல்யூ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நம்முடைய அனுபவத்திற்கான மதிப்பு. இந்த அனுபவத்திற்கான மதிப்பு எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதுக்கு ஒரு சிறிய ஒரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கப்பல், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய கப்பல்ல ஒரு பழுது வந்துருச்சு. அந்த பழுது வந்த உடனே அந்த கப்பல் வந்து ரன் ஆகல. கப்பல் வந்து ஓடல. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கப்பல் வந்து இயங்க முடியாமல் அந்த நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரையும் கூப்பிட்டு வந்து அந்த கப்பலோட என்ஜின் வந்து சரி பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கப்பல வந்து சரி செய்ய முடியல. யாராலுமே அந்த கப்பல வந்து சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப படிச்ச இன்ஜினியர்ஸ் நெறைய பேர கூட்டு வராங்க. அவங்கள வச்சு நான் வந்து அத வந்து சரி பண்ணி பார்க்குறாங்க. பட் கப்பலோட என்ஜின சரி செய்ய முடியல. அந்த சமயத்துல தான் அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஊர்ல வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் இந்த கப்பல் இன்ஜினியரிங் துறையில அனுபவம் உள்ள ஒரு இன்ஜினியர் இருக்காரு. அவர கூட்டிட்டு வந்தா இந்த என்ஜின வந்து அவரு சரி செய்ய முடியும். அவரால இந்த கப்பல வந்து மறுபடியும் ரன் பண்ண முடியும். அவர நம்ம கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரையும் கூட்டிட்டு வராங்க. அவரும் வந்து கொஞ்ச நேரம் அந்த கப்பல வந்து கம்ப்ளீட்டா வந்து சுத்தி பார்க்குறாரு. அந்த கப்பல வந்து சர்வே பண்ணி பார்க்குறாரு. கப்பல்ல எந்த இடத்துல பழுது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அவர் வந்து தி தி அத வந்து தீர்க்கமா வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு சில நிமிடங்கள்ல அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கைப்பையில வந்து ஒரு சின்ன ஒரு சுத்தியல எடுத்து அந்த கப்பலுடைய மேல் பகுதியில 2 தட்டு தட்டுறாரு. 2 தட்டு தட்டுன உடனே அந்த என்ஜின் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. என்ஜினுடைய அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சுச்சு. எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். ஸோ இந்த கப்பல் வந்து மறுபடியும் இவர் வந்து ஒரு கைப்பட்டதுமே ரன் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஸோ கப்பலும் ரன் ஆயிருச்சு. கப்பல் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில நாட்கள் கழித்து இந்த கப்பல சர்வீஸ் பண்றதுக்கான அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பில் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அவர் வந்து குடுக்குறாரு. ஸோ அந்த பில்ல பார்த்ததுமே இந்த கம்பெனிக்காரங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தாச்சுன்னா, அந்த பில்ல அவர் குடுத்த அமௌண்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $20,000 அவர் வந்து சர்வீஸ் சார்ஜா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமாயி, எதுக்கு $20,000 இந்த சுத்தியல வச்சு லேசா தட்டுனதுக்காக, நீங்க $20,000 வந்து சொல்றீங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயிலா பில் குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த என்ஜினியர்ட்ட அவங்க கேட்கறாங்க. அதுக்கு அவர் குடுக்கக்கூடிய பதில் என்ன பார்த்தாச்சுன்னா, இந்த சுத்தியல வச்சு தட்டுனதுக்கு வெறும் $2 தான் வந்து சார்ஜ். ஆனா, இந்த சுத்தியல வந்து நான் எந்த இடத்துல தட்டணும், எவ்வளவு நேரம் தட்டணும், அதுல எவ்வளவு அழுத்தம் குடுத்து தட்டணும் அப்படிங்கக்கூடிய அந்த அனுபவத்த நான் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் வந்து நான் வந்து அந்த அனுபவத்த நான் வந்து பெற்றிருக்கிறேன். அந்த அனுபவம்னா என்ன, இந்த இன்ஜின்ல இந்த இடத்துல தட்டுனா, இவ்வளோ நேரம் தட்டுனா, இவ்வளோ அழுத்தம் குடுத்து தட்டுனா, இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கக்கூடிய திறமைய எனக்கு குடுத்துச்சு. ஸோ அதற்கான மதிப்பு தான் இந்த $20,000 அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த விஷயத்த சொன்னாரு. எதற்காக இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய திறமை, அதாவது நம்ம திறமை வந்து எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடையுது. நம்முடைய ஸ்கில்ஸ்ல நம்ம வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா மாறுவோம். நம்ம இருக்கக்கூடிய துறையில நம்முடைய ஸ்கில்ஸ எவ்வளோ ஒரு ஆழமா படிச்சு நம்ம வந்து அதில ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா மாறுறோம் அப்படின்னா, நமக்கு அதில கிடைக்கக்கூடிய ஒரு நீண்ட கால அனுபவம், ஒரு ஆழமான அனுபவம் நமக்கு அதில இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம அந்த துறையில ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா மாறலாம். அப்படி மாறும்பொழுது நம்மளுடைய மதிப்பும் பல மடங்கு உயர்ந்திருக்கும். இத உணர்த்துற மாரியா தான் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல குடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில உங்கள சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி.